ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் பிலிப்ஸ் ரைஸ் குக்கரில் சோறு அடிப்பிடிப்பதற்கான காரணமும் அதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லியும் பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த பிலிப்ஸ் ரைஸ் குக்கரில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால் வெறும் வேலை செய்யலை, குக் தொடர்ச்சியாக வேலை செய்கின்றது. இதன் காரணமாக நாங்கள் சமைக்கும் அரிசியானது சோறாகி அடிப்பிடிக்கின்றது, கட் ஆஃப் ஆகுதில்ல. இதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல ரைஸ் குக்கரண்ட கவரை கலட்டிக்கொள்வோம். அதை கலட்டுவதற்கு ஒரு டெஸ்டரை வைத்து இதே போல் பேக் சைட் கவரை நாங்கள் ஓப்பன் செய்து கொள்ளலாம். இப்போது நாங்கள் ரைஸ் குக்கரண்ட பேக் சைட் கவரை கலட்டி எடுத்தாச்சுது. இப்போது நீங்கள் பார்க்குறது ரைஸ் குக்கரில் உள்ளே இருக்கும் பார்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருப்பு கலரில் இருக்க இந்த சுவிட்ச் தான் பழுதாக இருக்கின்றது. இதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல லிவரை அமர்த்தி பார்ப்போம். சுவிட்சானது வேலை செய்கின்றது. உள்ளே பிளாட்டினம் பாயிண்ட் தொடர்ந்து வேலை செய்கின்றது. அதற்கு நாங்கள் சுவிட்சை பொருத்தி இருக்கும் ஸ்க்ரூவை இதே போல் கலட்டி எடுத்துக்கொள்வோம். சுவிட்சுடன் பொருத்தப்பட்டிருக்கும் ஸ்க்ரூவை நாங்கள் கலட்டி எடுத்தாச்சுது. சுவிட்சில் பொருத்தியிருக்கும் 2 கிளிப் வயரையும் நாங்கள் கலட்டி எடுத்துக்கொள்வோம். சுவிட்சுடன் பொருத்தப்பட்டிருக்கும் 2 வயரை நாங்கள் கலட்டி எடுத்தாச்சுது. இப்போ சுவிட்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஷ் பண்ணும்போது ஓன் ஆஃப் ஆகின்றது, ஆனால் கண்டினியூட்டி தொடர்ந்து இருக்கின்றது. இப்போ பழைய சுவிட்சும் புதிய சுவிட்சும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதிய சுவிட்சை எவ்வாறு பொருத்துவதென்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் முன்பு கலட்டியது போல புதிய சுவிட்சை அந்த இடத்திலே வைத்து அந்த ஸ்க்ரூவை டைட் செய்வதன் மூலம் சுவிட்சை அந்த இடத்திலே நாங்கள் பொருத்தி கொள்ளலாம். புதிய சுவிட்சை நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போது நாங்கள் 2 வயரையும் சுவிட்சுடன் பொருத்துவோம். இப்போ சுவிட்சுடன் 2 வயரை நாங்கள் பொருத்திட்டோம். இப்போது கவரை பூட்டிக்கொள்வோம். இந்த கவரை எவ்வாறு பொருத்துவதுன்னு சொன்னால் அந்த ரைஸ் குக்கரின் பாகத்துடன் அந்த கவரை வைத்து இதே போல் ப்ரெஷ் செய்வதன் மூலம் கவரை நாங்கள் ரைஸ் குக்கருடன் இணைத்து கொள்ளலாம். ரைஸ் குக்கரின் கவரை நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போது பவர் அடாப்டரை எடுத்து ரைஸ் குக்கருடன் பொருத்தி கொள்வோம். பவர் அடாப்டரில் நாங்கள் வயரை பொருத்தியாச்சுது. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ம் லைட் வேலை செய்கின்றது. சுவிட்சை நாங்கள் ப்ரெஷ் செய்யும்போது ரெட் லைட்டானது வேலை செய்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.